ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை இந்த முதல் ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதம் ஜூலை மாதம் நாம் மறுபடியுமாக நற்கருணை ஆராதனைக்கு நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராக தேவன் இந்த மத்தியிலே பெரிய காரியங்கள் செய்வாராக. I want to greet and welcome all of you for this worship service, and today we will observe as our communion service, and we are first Sunday in the month of July. Come, let us look to God in prayer. வாருங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 134 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். I read from Psalm 134. இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. Come, bless the Lord, all you servants of the Lord, who stand by night in the house of the Lord. Lift up your hands to the holy place and bless the Lord. May the Lord bless you from Zion, he who made heaven and earth. சற்று நேரம் நாம் மௌனமாக இருந்து தேவன் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். Come, let us confess our sins to our Lord Jesus Christ. ஆண்டவராக தேவன் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினவராக இருந்தார். Jesus Christ died for our sin and he shed his blood for us for our sin. பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். We need to confess our sin and repent from that we may have life. நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே இந்த நற்கருணை ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி. Father God, as we preparing ourselves for this Holy Communion service, we confessed our sin and we want to say thank you to you for forgiving all our sins. இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your presence will be with us during this worship service, O Lord. நாங்கள் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக ஆராதித்து கொண்டிருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை அங்கேயும் இருக்கிறது. ஆண்டவரே, குடும்பமாகவே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உம்முடைய கரங்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, as we worshiping you as a family, we pray that your hand will be upon us, O Lord. இந்த முழு ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்தும். We commit entire service into your hand. Lead us and be with us, O Lord. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 10 நாம் படிப்போம். எத்தனை நாவால் பாடுவேன். Come, let's stand together and sing hymn 10, oh for 1,000 tongues. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் துதி வேலைக்குள்ளாக நாம் கடந்து சொல்லுவோம். சகோதரி சாந்தி பண்டியா அவர்கள் நம்மை துதி வேலையிலே நம்மை நடத்துவார்கள். I would like to invite Shanti Pandya to lead us in the time of worship. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த
இந்த காலை வேளையிலும் கூட நாம் தேவனை நாம் ஆராதிக்கிறதுக்காக வீடுகளிலே கூடியிருக்கிறோம். 6 மாதங்கள் நாம் இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த கிருபை, பெரிய கிருபை. அந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நம்முடைய கண்மலை ஆகிய தேவன். அவர் நம்மை காத்ததுனாலே இந்த புதிய மாதத்தை நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துவோம். இருக்கிற இடத்திலே அவரை துதித்து ஆராதிப்போம். உற்சாகமாக கைகளை தட்டி ஆராதிப்போமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே,
காலவேளை ராஜா, எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து பாட நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே அப்பா, எங்கள் வீடுகளிலே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள ஆண்டவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமையை எடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர் அப்பா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். Thank you Father. ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் உயர்ந்தவர் ராஜா, நீர் உன்னதர் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே. ஒருவரும் சேராமையினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யார்
தேவன் ராஜா. நீர் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர் ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, வீடுகளில் இருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அந்த மகிமைக்கு நீர் ஒருவரை பாத்திரரா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த உம் கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்காய் சிந்தப்பட்ட உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதர் ஆண்டவரே. நீர் மகத்துவம் உள்ள தேவன் ராஜா. நீர் பெரியவர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமையை செலுத்துவோமா? இந்த காலை வேளையிலே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அவர் நல்ல தேவன், அவர் உன்னதமான தேவன். அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விலையேற பெற்ற உம் ரத்தத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ராஜாக்களா தேவியரா
வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let us continue pray. ஆண்டவராக தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். சற்று நேரம் நாம் அமர்ந்திருந்து நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Please be seated and let us look to God in prayer. முதலாவதாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Come, let us give thanks to God. God has done great and mighty things in our midst. ஆண்டவர் நமக்கு செய்த காமித்த அளவிட முடியாத அன்புக்காகவும் கருணைக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். Let us praise the Lord for His never-ending love and mercy over all of us. ஆண்டவரே, நீ காமித்த உம்முடைய அன்பு தயவுக்காக நன்றி சுவாமி. அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கஷ்டமான காலத்திலே உம்முடைய அன்பை எவ்விதமாக வெளிப்படுத்தினீர், அதற்காக நன்றி. During this pandemic, Lord, you have shown your grace and mercy on us. We want to praise you, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு காமித்த உம்முடைய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, அநேக சூழ்நிலை மத்தியிலும் கூட, இந்த மூடப்பட்ட காலத்திலும் கூட உம்முடைய பாதுகாப்புக்கு மத்தியில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Father, we want to thank you for your protection and provisions during this period of lockdown, O Lord. We have seen your grace and mercy during this time, O Lord. எவ்வளவாக உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறது, அதற்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி. We want to thank you for your grace. நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி மலேசியா தேசத்திலே அநேகர்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்படுவதால் இந்த தடுப்பூசியின் எண்ணிக்கை அதிகமாக குறைந்து வருகிறதைக்காக நம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இது மூலமாக அநேகருக்கு வியாதிகள் குறைந்து வருவதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். Let us thank the Lord that the number of vaccination have increased over the weeks as more Malaysians are vaccinated. ஆண்டவரே, இந்த வேக்சின் அதிகமாக கொடுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்து. இது மூலமாக ஆண்டவரே வியாதிகள் குறைவதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரண்டாவதாக நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிப்போம். Secondly, let us pray for the church. ஆண்டவரே, இந்த சமூகத்திற்கு நாங்கள் சேவை செய்வதற்காக நாங்கள் விசுவாசத்தில் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே, எங்களுடைய சபைகளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து சமுதாயத்துக்கு உதவி செய்கிற மக்களாக, தலைவர்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். Let us pray that we will step out in faith to serve the community. சமுதாயத்துக்கு உதவி செய்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டுமே, அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே தலைவர்களுக்கு மக்களுக்கும் ஆண்டவரே அந்த இரக்கத்தின் இருதயத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Pray for the church leadership and members to be able to meet new post-pandemic challenges. இந்த பேண்டமிக் காலத்தில் சந்திக்கிற எல்லா சவால்கள் மத்தியிலே நம்முடைய சபை தலைமைத்துவம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை மத்தியிலே அவர்கள் சவால்களை சந்திக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, சபை தலைவர்களுக்கு ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே சவால்களை சந்தித்து அதே நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த தொற்று நோய் காலத்திலே ஆண்டவரே மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கிருபை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் இழந்தவர்களுக்காக மற்றும் அன்பு இரக்கமுள்ள இருதயத்துக்காகவும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு ஆறுதல் மற்றும் அறிவு உள்ள வார்த்தைகளை, ஆலோசனையான வார்த்தைகளை பேசவும் அதற்காக ஆண்டவர் வாய்ப்பு நமக்கு கொடுப்பதற்காக அதற்காக நாம் ஜெபிப்போம். Pray for heart of love and compassion for those who are lost and for opportunity to pray for the sick and to speak words of comfort and knowledge to them. ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாங்கள் ஆலோசனையான வார்த்தைகளும் ஆண்டவரே ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதற்கும் எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயங்களை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சபையாக சேர்ந்து இந்த கஷ்டத்தின் காலத்திலே சுவாமி நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அடுத்ததாக நம்முடைய மேனேஜ்மெண்ட்டுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த கோவிட் காலத்திலே நம்முடைய தேசம், நம்முடைய சபை மக்கள் அதை சரியாக மேனேஜ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். Pray for the COVID management. Let us pray for all the frontliners. Thank God for their dedication and sacrifices. Pray for their protection and God's grace to sustain them. முன் வரிசையில் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்கள் அதிகமாக தியாகம் செய்து ஆண்டவரே அதிகமாக சேவை செய்கிற மக்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Let us pray for the sick and infected
for healing and help to sustain and strengthen bodies and spirits. நோய்பட்டவர்களுக்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்களை சுகமாக்க வேண்டும். அவருடைய சரீர ரீதியிலே ஆவி ரீதியிலே ஆண்டவர்களை பலப்படுத்த வேண்டும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வியாதியில் அநேகர் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரே மரண சூழல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let them see miracle of Father. Heal them, O Lord. Your Jehovah Rapha, our healer. Heal them, O God. Hallelujah. அவளை சுகமாக்க முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே. Let us pray for the business community as they cope up with the lockdown and loss of business, for the unemployment, that they will be able to find new job. நம்முடைய சமுதாயத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். அநேகருடைய வாழ்க்கையில் வணிக சமூகத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் அநேக சூழ்நிலை சமாளித்து கொண்டு வருகிறார்கள். இந்த மூடப்பட்ட காலத்தில் அநேக வேலைகளை இழந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த மூடப்பட்ட காலத்திலே அநேக கடைகள் மூடப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அநேக வேலை வாய்ப்புகள் இழந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நிமித்தமாக ஆண்டவரே சில தற்கொலைகள் நடந்திருக்கிறது ஆண்டவரே. சில குடும்பத்தில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவருடைய தேவையை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we know that you are Jehovah Jireh, our provider, and Lord, provide all their needs, O Lord. அன்பை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, கருசனை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, தயவை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையை தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலுமே நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும் பொழுது உடைய வல்லமையான பிரசனம் எங்களை தொடர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, as we worshiping as a family in the home, so Lord, we pray that your presence will fill us, O Lord. Hallelujah. That your mighty hand touch each and every member, so Lord. நீ அவர்கள் வாழ்க்கை தங்கியிருந்து ஆண்டவரை வீடுகளில் ஆராதித்தாலும் உடைய கிருபை வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. We just want to humble ourselves and submit ourselves into your hand, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஜெபத்தை அனைவருமாக சேர்ந்து நாம் சொல்லுவோம். Come, let us join together in Lord's prayer. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே இந்த மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிப்பவர்கள் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Those who observing your birthdays and wedding anniversaries, please stand together. I will pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் நெல்சன் நானும் உங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்கள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஸ்டர் நெல்சன் and I want to wish you a blessed birthday and blessed wedding anniversary. Come, let us pray. நாம் அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, இந்த நாளிலே நீ கொடுத்திருக்கிற அன்பளிப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்கள் அனுசரிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உடைய தேவ கிருபை தங்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Heavenly Father, we praise you for all your gifts to us in a special way, O Lord. And we want to pray those who are celebrating their birthdays and wedding anniversaries, O Lord. Bless them, O Lord. Let them see your mighty hand in their life, O Lord. உம்முடைய வல்லமையான கரத்தை அவர்கள் பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட ஆண்டவரே இந்த பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் அனுசரிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, you have given them another day, another year, another month, O Lord. It is from you, from your grace, O Lord. அவர்களுக்கு ஒரு நாட்களை, ஒரு ஆண்டு, ஒரு மாதத்தை கூட்டி கொடுத்துரே, அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருமண நாட்கள் அனுசரிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அஸ்திபாரத்தை உண்மையில் போடப்பட்டதினாலே சுவாமி குடும்பத்தில் சந்தோஷம் வந்து இருக்கிறது, சமாதானம் இருந்திருக்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for those who are celebrating their wedding anniversaries. Lord, they have laid their foundation on you, Christ the Lord. Therefore, they have seen joy and happiness in their life, O Lord. Bless them, O Lord. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் சபையாக சேர்ந்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். As a church, we want to bless them, O Lord. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் வேத வாசிப்புக்கு நாம் எழுந்து நிற்போம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ஸ்கிரிப்சர் ரீடிங். வேத வாசிப்பு இந்த காலை வேலைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 12வது அதிகாரம் வசனங்கள் 4-5 வாசிக்க நாம் கேட்போம். ஸ்கிரிப்சர் ரீடிங் டேக்கன் ஃப்ரம் ரோமன் chapter 12 verse 4 and 5. சாந்தி பண்டே அவர்கள் நமக்காக வேதத்தை வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். I greet and welcome all of you in the matchless name of our Lord Jesus Christ to our morning worship service. Today we're going to meditate from Romans chapter 12 verses 4 and 5. இந்த நாளிலும் கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 4-5 நம்ம விதமாக தியானம் செய்ய இருக்கின்றோம். The functions of the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்தின் செயல்பாடுகள் என்ற அந்த தலைப்பிலே உங்களோடு பேசலாம் என்று நான் ஆவலாக இருக்கின்றேன். But before that, come, let us pray. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். As we meditate, Lord, your word, we pray that you will speak to us. We pray that, Lord, you will minister to us. Help us, Lord, to understand your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we pray that, Lord, you will give us the spirit of obedience to walk accordingly to thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி பிரகாரமாக நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கீழ்ப்படுதல் ஆவியை தருவீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, we humble ourselves before you. உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துகிறோம். In Jesus' name we pray. Amen. Apostle Paul explaining the importance of relationship to the believers in Rome. இந்த 12ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம தியானம் செய்கின்ற வேளையிலே அங்கே இருக்கிற ரோம தேசத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உறவு எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அந்த காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் அவர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் அங்கே பார்க்கின்றோம். அதாவது நம்மளுடைய சரீரத்தை ஒரு அடையாள பொருளாக வைத்து உறவு எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி அந்த இடத்தில் அப்போஸ்தலன் பவுல் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம இங்கே பார்க்கின்றோம். The central idea of this chapter is that each believer is a living part of Christ's body. இந்த முக்கியமான கருப்பொருள், இந்த 12ஆம் அதிகாரத்துடைய முக்கியமான கருப்பொருள் என்னதென்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவோடைய சரீரங்களில் ஜீவனுள்ள அவயங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம அங்க பார்க்கின்றோம். Furthermore, Apostle Paul explains that each believer has a gift that can be used to build up the body and perfect the other members of the body. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் அநேக கிஃப்ட்டுகளை கொடுத்து ஒவ்வொருவருக்கொருவர் கட்டி எழுப்பும்படி அந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் அங்க பேசுகிறார் என்று நாம் அங்க பார்க்கின்றோம். Friends, this morning we are going to listen 3 ways how we can contribute a humble service in building and perfecting the body of Christ. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் எவ்வாறாக நம்ம ஒரு 3 வழியாக தாழ்மையுள்ள ஊழியங்களை செய்து மற்றவர்களையும் கட்டி எழுப்புகின்ற அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியும் என்று விதமாக நம்ம தியானம் செய்ய இருக்கின்றோம். Come, let us heed the word of Lord prayerfully. நம்ம ஜெப சிந்தனையுடன் நம்ம இந்த தெய்வ செய்தியை கேட்போம் என்றால் அது நலமாக இருக்கும். அன்பானவர்களே, first of all, we belong to each other. முதல் காரியம் என்னதென்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் இப்படியாக பொறுப்புள்ளவர்களாக நம்ம விதமாக காணப்படுகின்றோம். My dear people of God, Apostle Paul had emphasized in his letter that every member of a church has his or her spiritual function to do.
இன்றைக்கு இந்த பகுதியை நம்ம நல்ல ஆழமாக நம்ம தியானம் செய்யும் பொழுது, இன்றைக்கு இந்த பகுதிகளிலே ஒவ்வொரு விசுவாசிகள், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய பொறுப்புகள் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கு கற்றுக் கொடுக்கிறார். God has granted us some spiritual gifts to be used to build up one another. முதல்ல நான் சொன்னது போல இன்னைக்கு ஒருவருக்கொருவர் நம்ம கட்டி எழுப்பும்படிக்கு ஆண்டவர் அநேக கிஃப்ட்டுகளை, ஆவிக்குரிய கிஃப்ட்டுகளை நமக்கு இப்படியாக கொடுத்திருக்கிறார். So each one of us should exercise our spiritual gift by faith. இன்றைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய கிஃப்டானதை விசுவாசத்திலே அது நம்ம செயல்படுத்த வேண்டும். Firstly, love one another. முதலாவதாக ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செலுத்த வேண்டும். As we love God, we ought to love one another as self. இன்றைக்கு நாம் ஆண்டவரை நேசிப்பது போல, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் நாம் நேசிப்பது போல மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். It is showing them undeserved love and compassion. இன்றைக்கு மற்றவர்கள் மேலே நம்ம காட்டுகிற அந்த இரக்கம், மற்றவர்கள் மேலே காட்டுகிறதான அந்த அன்பு ரொம்ப முக்கியமானதாய் காணப்படுகிறது அன்பானவர்களே. As well as encouraging and assisting them on their spiritual life journey. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம அவங்களோடு சேர்ந்து ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அவங்களோடு சேர்ந்து நடக்கும் பொழுது எவ்வளவாக ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது அன்பானவர்களே. Jesus command in John chapter 15 verse 17. யோவான் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், says, this is my command, love one another. இதுதான் என்னுடைய கட்டளையாக இருக்கிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். So this verse records an unconditional love that sees beyond all the flaws. இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், பலவிதமான குறைகள் இருந்தும் அது எல்லாமும் பார்க்காமல் அவர்களை தேற்றுவதும் பலப்படுத்துகிறதும் என்று சொல்லியே இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. So this type of love is all about giving without expecting anything in return. இன்றைக்கு நம்ம எந்த ஒரு காரியம் நம்மளுக்கு திரும்பி வரும், இதை நான் செஞ்சேன்னு சொன்னாக்கா எனக்கு இந்த காரியம் திரும்பி வரும் என்று சொல்லி எந்த விதமான எதிர்பார்ப்பு இன்றி செய்யப்படுகிற காரியமாக இருக்கிறது அன்பானவர்களே. It is the kind of love that Jesus requires of us, of one another and in him. இன்னைக்கு இப்படிப்பட்ட அன்புதான் உங்களிடத்தில் இருந்தும் என்னிடத்தில் இருந்தும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். This is how Jesus lived and died, and it is how he commands us to live as well. இன்றைக்கு இந்த காரியத்திற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்தவராக காணப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நீங்களும் இப்படி இருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதிலிருந்து ஒரு பலனை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிங்க, அன்பு கூறுங்கள் என்று சொல்ற இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுத்தவராய் காணப்படுகின்றார். கற்றுக் கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் நீங்கள் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறவராகவும் காணப்படுகின்றார். As a result, my dear friends, let us strive to love one another above all else. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவரை நேசிக்கின்ற பழக்கமுடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அது நலமானதாய் காணப்படுகிறது அன்பானவர்களே. The more we stepped out in faith to love one another in Christ's name. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரிலே இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவரை நேசிப்பது, அன்பு கூறுகிற என்ற அந்த காரியத்தில் நாம் இவ்விதமாக இறங்கும் பொழுது the more we will feel the power of spirit at work through us. இன்றைக்கு நம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மிக வல்லமையாக வேலை செய்கிறார் என்று சொல்லி நாம் நிச்சயமாகவே உணர முடியும் அன்பானவர்களே. Friends, our church has been helping many people who are affected by the pandemic and the people with various needs even today. இன்றைக்கு இந்த கோவிட்ல மாட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நம்மளுடைய சபையானது அதிக நேரங்களிலே அது உதவி செய்து கொண்டிருக்கிறது. கோவிடோடைய பிரச்சனை மாத்திரம் அல்லாமல் மற்ற ஜனங்களுக்கு மற்ற எந்த காரியம் இருந்தாலும் எந்த தேவை இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய சபை அதிகமாக உதவி செய்கிறது அன்பானவர்களே. For many years God has given the ability to our church in helping to rebuild the life of others. இன்றைக்கு பல வருஷமாக
மற்றவருடைய வாழ்க்கையை மறுபடியுமாக கட்டுவதற்கு ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை, அந்த பாக்கியத்தை நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். So helping one another is the second spiritual function which we should exercise all the time. இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நாம் உதவி செய்கின்ற இந்த காரியம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய இரண்டாவது காரியமாக இருக்கிறது அன்பானவர்களே. Every member must help one another. இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். Friends, some of us are weak in spiritual matters while others are strong, so we should help one another. இன்னைக்கு நம்மில் ஒரு சிலர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வேளை பலவீனமாக காணப்படலாம். அதிலே யாரெல்லாம் பலவானா இருக்கிறார்களோ அவங்க பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு தயவாக உதவி செய்யலாம் அன்பானவர்களே. Seeing the current situation, some might get discouraged easily while others are strong in overcoming emotions, so we should help those who are discouraged. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மில் ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமாக டிஸ்கரேஜ் ஆயிரும். என்ன இது இப்படிலாம் நடக்குது, எப்போ இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும், எவ்வளவுதான் நான் இப்படிலாம் போராடுவது என்று சொல்லி இதெல்லாம் பார்த்து கேட்டு நம் மனது உடைந்திரும் அன்பானவர்களே. யாரெல்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கு இந்த பலவீனமாக இருக்கிறவர்கள் அல்லது இந்த சீக்கிரம் டிஸ்கரேஜ் ஆவர்களுக்கு அவங்க உதவி செய்வார்கள் என்று சொன்னால் அது நலமானதா இது காணப்படும் அன்பானவர்களே. Dear people of God, our spiritual gifts or spiritual function are not ours to keep. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதான எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் கிஃப்டானது அது நம்ம உள்ளே மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறாரு, அது எனக்குள்ள தான் இருக்கணும் என்று சொல்லி நம்மில் மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது. We must utilize them in faith to build others who are also members of Christ's body, because each one of us has a place in this world. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறதான இந்த ஆவிக்குரிய வரங்களை அனைத்தும் மற்றவர்களை பலப்படுத்தி கட்டி எழுப்புவதற்கு நாம் அப்படியாக உதவி செய்ய வேண்டும் அன்பானவர்களே. Therefore we belong to each other by learning to love one another and help one another through the eyes of Christ. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறாரோ, உங்களையும் என்னையும் எப்படி அவர் அன்பு கூறுகிறாரோ, உதவி செய்கிறாரோ, அதன் போல நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்ப்பது போல, அன்பு கூறுவது போல, உதவி செய்வது போல ஒருவருக்கொருவர் நாம் அன்பு கூர்ந்து உதவி செய்வோம் என்று சொன்னால் அது மிக மிக நல்லதாக காணப்படுகிறது அன்பானவர்களே. Friends, this is a fundamental unity in the body of Christ. இதுதான் கிறிஸ்துவோடைய சரீரங்களிலே தேவைப்படுகிற முக்கியமான ஒற்றுமையாக இருக்கிறது அன்பானவர்களே, முக்கியமான ஒற்றுமையாக இருக்கிறது அன்பானவர்களே. So number 1, we belong to each other. நம்ம ஒருவருக்கொருவர் பொறுப்புள்ளவர்களாக நம்ம காணப்படுகின்றோம். Number 2, we minister to each other. இரண்டாவது, ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். My dear friends, God has blessed this church with many giftings. இன்னைக்கு இந்த சபையை ஆண்டவர் அநேக வரங்களால ஆசீர்வதித்திருக்கிறார். So each of us must know what our spiritual gifts in the local church are. இன்றைக்கு இந்த சபையிலே இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் என்னது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பானவர்களே. To some people, God has given them the ability to minister people with the word. இன்றைக்கு ஒரு சிலருக்கு தேவனுடைய வார்த்தையை அது கற்றுக் கொடுப்பதற்கும் சரி, அது பிரசங்கிப்பதற்கும் சரி ஆண்டவர் அப்படிப்பட்ட வரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே. Whatever gift we have must be dedicated to God and used for the good of the whole body of Christ. இன்றைக்கு என்னென்ன வரங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறாரோ அது நாம் தேவனுக்கு அது பிரதிஷ்டை செய்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவுடைய சரீரங்களுக்கு அது உபயோகரமாகவும் அது நாம் பயன்படுத்த வேண்டும் அன்பானவர்களே. Firstly, if God has given us the ability to minister people with the word, we must do it wholeheartedly. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் அதை பிரசங்கிப்பதற்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வரங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அது நம்ம ஏகமனதாக அது நம்ம செய்ய வேண்டும் அன்பானவர்களே. Many people need to hear the word of God to keep them from falling in this challenging time.
இன்னைக்கு இந்த சவால் நிறைந்த இந்த காலங்களிலே அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். ஆஃப்டர் ஆல் காட்ஸ் வேர்ட் இஸ் meant to be shared. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை ஜனங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் அன்பானவர்களே. Therefore when we humbly utilize this gift, the Lord has promised that his spirit will do the rest. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதானே இப்படிப்பட்ட வரங்களை நாம் அதை நம்ம தாழ்மையோடு ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவுடைய சரீரங்களை ஒருவரை கட்டி எழுப்புவதற்கு நம்ம பயன்படுத்துவோம் என்று சொன்னார், ஆண்டவருடைய ஆவியானவர் மற்ற எல்லா காரியங்களும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம அங்க பார்க்கின்றோம் அன்பானவர்களே. Secondly, if God has given us the ability to minister to people with prayer, let us do it fearfully. இன்னைக்கு ஆண்டவர் ஒருவருக்கொருவரை நாம் ஜெபம் செய்கின்ற அப்படிப்பட்ட வரங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அது நம்ம மிகுந்த பயபக்தியுடன் அதை நம்ம செய்ய வேண்டும் அன்பானவர்களே. When was the last time we pray for others? எப்போது கடைசியாக மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் செய்தோம்? Apostle Paul always pleads to people to pray for one another. நீங்கள் அப்போஸ்தலன் பவுல் எழுதின கடிதங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி அதிகமாக தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தவராய் காணப்படுகின்றார். My dear people of God, our nation and the people need many prayers these days. இன்றைக்கு நம்மளுடைய தேசமும் சரி, நம்மளுடைய மக்களும் சரி, அதிகமாக ஜெபம் தேவைப்படுகிறது. Our nation needs a lot of prayer. நம்மளுடைய தேசத்துக்கு அதிகமாக ஜெபம் தேவைப்படுகிறது அன்பானவர்களே. We as the body of Christ should fervently pray for one another and must frequently come to prayer gatherings whenever it's possible. எப்பொழுதெல்லாம் நம்மளால முடிகிறதோ நம்ம கிறிஸ்துவுடைய சரீரங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் கட்டப்படுவதற்காகவும் எழுப்புவதற்காகவும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவங்க உறுதியாக நிற்பதற்காகவும் நாம ஜெபம் செய்வதற்கு கூடி வரணுங்க. Now most of our ministry are running online. Most of our ministry are running through Zoom. நம்மளுடைய ஊழிய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்க என்றால் ஆன்லைன்ல நடந்து கொண்டிருக்கிறது, ஜூம்ல நடக்கிறது. And we have prayer ministry in our church. So come and participate, come and pray. வாருங்கள் நம்ம ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு முறையும் ஜெப கூக்குரல் வரும் பொழுது, உங்களுக்கு அந்த அழைப்பு வரும் பொழுது அதில் கூடி வருவோம். நாம் தேசத்திற்காக ஜனங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம் அன்பானவர்களே. Thirdly, if God has given us the ability to minister to people with visitation, let us do it cheerfully. இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவரை சந்திக்கின்ற அப்படிப்பட்ட வாரங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை நம்ம சந்தோஷமாக நம்ம செய்ய வேண்டும் அன்பானவர்களே. Friends, we should not neglect the people when they need our help the most. இன்னைக்கு ஜனங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படும் என்று சொன்னால் அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. எனக்காக உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்ய நீங்கள் வரமாட்டீங்களா, என்னை நீங்க பார்க்க வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எந்த ஜனமும் கேட்பார்கள் என்று சொன்னால் அதை நம்ம ஒரு காலமும் உதாசீனப்படுத்தக்கூடாது அன்பானவர்களே. It is understood that with the MCO restriction we are unable to visit one another. இன்றைக்கு இந்த MCOக்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலே பார்த்தீங்க என்று சொன்னால் MCO போட்டிருக்கிறாங்க, டிராவல் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம்தான். But when there is an opportunity for us to visit, we should provide our gentle care to the people. ஆனால் ஒரு வேளை நம்மளால முடிகிறது என்று சொன்னால், MCOலாம் ஒரு வேளை அது அகற்றப்படும் என்று சொன்னால், எடுக்கப்படும் என்று சொன்னால், உங்களால முடிகிறதா? ஜனங்களை விசிட் பண்ண உங்களால முடியுமா? தயவாக அதை நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Therefore we minister to each other with the word, prayer and visitation through our humble service in the Lord Jesus Christ and rebuilding and perfecting the body of Christ. இது நம்ம எதுக்காக செய்கிறோம்? ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்காக நம்ம செய்கின்றோம். தாழ்மையாக நம்ம ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவருடைய அந்த அவ்வியங்களாக இருக்கிற சரீரங்களை ஒவ்வொரு மெம்பர்ஸையும் கட்டி எழுப்புவதற்காக மாத்திரம் அல்லாமல் அவர்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக இவைகள் எல்லாம் நம்ம செய்கின்றோம் அன்பானவர்களே. And thirdly, number 3, we need each other. மூன்றாவது, நமக்கு ஒவ்வொருத்தரும் தேவை அன்பானவர்களே. நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் தேவை. My dear people of God, the relationship is an essential element in our life. உறவு என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதாய் காணப்படுகிறது. If you could see Romans chapter 12 verse 4, நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்கும் பொழுது Apostle Paul had described the importance of relationship to the members in the form of a body. இன்றைக்கு இந்த சரீரத்தை ஒரு அடையாளமாக காட்டி உறவை பற்றி அப்போஸ்தலன் பவுல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Consider a physical body. நீங்க உங்களுடைய சரீரத்தை பாருங்க, நீங்க உங்களுடைய சரீரத்தை பாருங்க. How does the human body work? இன்னைக்கு நம்மளுடைய சரீரங்கள் எவ்வாறாக அது வேலை செய்கிறது? All of our body parts have developed
இன்டர்டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நம்மளுடைய சரீரங்களிலே ஒவ்வொன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்கிறது அன்பானவர்களே. நம்மளுடைய சரீரத்தின் அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருக்கொன்று சார்ந்து இருக்கிறது. வாட் இஃப் த பிரெயின், ஹார்ட், லிவர் ஆர் கிட்னி சேட் enough we are quitting? ஒருவேளை இன்றைக்கு நம்மளுடைய பிரெயினோ, நம்மளுடைய ஹார்ட்டோ, நம்மளுடைய லிவரோ அல்லது நம்மளுடைய கிட்னியோ போதும், நாங்கள் நிறுத்துகிறோம், நாங்கள் வேலை செய்கிறதை நிறுத்துகிறோம் என்று சொல்லி அது சொல்லும் என்று சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது அன்பானவர்கள்? நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது அன்பானவர்களே? Likewise, the church was created by God to function in the interdependent relationship. அதுபோல இன்னைக்கு சபையும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்மளுடைய சபையை ஆண்டவர் அப்படிதான் படைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கு ஒன்று நாம் சார்ந்து இருக்க வேண்டும் அன்பானவர்களே. This is what it means to be a member of Christ's body. இதுதான் கிறிஸ்துவோடைய சரீரங்களிலே நான் வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்கிறேன், நான் ஒரு அவயமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது அன்பானவர்களே. Firstly, we must realize that we need each other to guide and help in our spiritual life. இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களிலே நம்மளை வழிநடத்துவதற்கும் சரி, நம்மளுக்கு உதவி செய்வதற்கும் சரி, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவர் தேவையாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. Let us be mindful that all organs in the body are equally important as they have different tasks to perform. இன்னைக்கு நம்மளுடைய சரீரங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு அவயங்கள் எல்லாமும் அதோடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது. ஆன பொழுதிலும் கூட நம்மளுடைய சரீரங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அவயங்களும் முக்கியமானதாய் காணப்படுகின்றது. Likewise, every member in our church, whether rich or poor, educated or uneducated, is equally important in guiding us in spiritual life. அதுபோல இன்றைக்கு நம்மளுடைய சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மெம்பரும், அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ, அவங்க பணக்காரரோ அல்லது ஏழையோ, ஒவ்வொருத்தரும் முக்கியமானவர்கள் அன்பானவர்களே. எதுக்கு முக்கியமானவர்கள் என்றால், உங்களையும் என்னையும் நல்வழியில் நடத்துவதற்கும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்துவதற்கும் சரி முக்கியமானவர்களாய் அவங்க காணப்படுகின்றாங்க. Secondly, we need each other who are spiritually matured to check and balance our spiritual life. யாரெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்களோ அவங்களை எப்பொழுதும் நம்மளை செக் பண்ண வேண்டும், நம்மளை பேலன்ஸ்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. Apostle Paul had various companions in his ministerial life. Apostle பவுலுக்கு நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவருடைய ஊழிய வாழ்க்கையிலே அநேகர் உதவி செய்திருக்கிறார்கள். Especially Barnabas, John Mark and Silas. விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பர்னபா, ஜான் மார்க் மற்றும் சைலஸ் என்ற இந்த 3 நபர்கள் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அதிக உதவி செய்திருக்கிறார்கள். These 3 men offered themselves as Apostle Paul's patron and support. இன்னைக்கு அப்போஸ்தல் பவுல் அவர் எங்கெங்கெல்லாம் அவர் ஊழியம் செய்திருக்கிறாரோ, இன்றைக்கு இந்த விசேஷித்த இந்த 3 நபர்கள் அப்போஸ்தல் பவுலுக்கு அதிக வகையிலே அவங்க உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிக வகையில் அவங்க செக் அண்ட் பேலன்ஸ் ஆகி இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம் அன்பானவர்களே. Likewise, Pastor James Ravindran, a senior minister, checks and balance many essential important matters in my spiritual and ministerial life. இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களிலும் சரி, நம்மளுடைய சபையினுடைய மூத்த போதகராகிய பாஸ்டர் ஜேம்ஸ் ரவீந்திரன் அவர்கள் அதிக வழிகளிலே எனக்கு உதவி செய்து கொண்டும் செக் அண்ட் பேலன்ஸ் ஆகவும் அவர் இருக்கிறார் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். Therefore, let us be mindful that we are all like puzzle. இன்றைக்கு நம்ம எல்லாம் இந்த பசலை போல நம்ம இன்னைக்கு இருக்கின்றோம் அன்பானவர்களே. His piece is needed to complete the big picture. இன்னைக்கு அந்த பசல்ல ஒரு பெரிய படம் வர வேண்டும் என்று சொன்னால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பசலும் முக்கியமானதாக இருக்கிறது அன்பானவர்களே. This attitude flows out of our relationship with one another as the body of Christ and recognizing our interconnectedness. இன்னைக்கு இதை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒவ்வொருக்கொருவர் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி. கிறிஸ்துவோட சரீரங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு மெம்பரும் ரொம்ப முக்கியமானவர்களாய் காணப்படுகிறார்கள். Thirdly, God has prepared all of us with a particular task to do as a body of Christ, that is to witness about Lord Jesus Christ to the world. மூன்றாவதாக இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்யும்படிக்கு அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது என்னது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகத்துக்கு நாம் பறைசாற்ற வேண்டும். Friends, we need each other's cooperation to execute this God given task. ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த வேலையை நம்ம செய்வதற்கு ஒவ்வொருவர் உதவி நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது அன்பானவர்களே. When the people of God united to witness Lord Jesus to the world, there is power in the group. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய TMC KL மெம்பர் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்றைக்கு இந்த மலேசியாவுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம பறைசாற்ற செல்வோம் என்றால்
அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது அன்பானவர்களே, அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. Remember, no one is greater than the other but God alone. இன்னைக்கு இந்த மக்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்க நான் சிறந்தவங்க இல்லைங்க. We are not greater than anyone but God alone. ஆண்டவர் மாத்திரமே சிறந்தவராய் காணப்படுகின்றார். Mother Teresa once quoted, I can do things you cannot. You can do things I cannot. Together we can do great things. இன்றைக்கு மதர் தெரேசா ஒரு காரியத்தை விதமாக சொல்லியிருக்கிறாங்க. நான் செய்யக்கூடிய காரியங்கள் உன்னால செய்ய முடியாது, உன்னால செய்யக்கூடிய காரியங்கள் என்னால் செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தர் ஒற்றுமையாக நம்ம காரியம் செய்வோம் என்றால் அது நிச்சயமாக வல்லமுடைய காரியமாக இருக்கும் என்று அவங்க பேசியிருக்கிறார்கள். Therefore, let us be reminded that in the body of Christ, we need each other's support and we can achieve it by utilizing the spiritual gift function given to all of us in faith. இன்றைக்கு நம்மளுடைய இந்த காரியத்தை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் சப்போர்ட் நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறது அன்பானவர்களே. ஒருவேளை இது நம்ம ஆண்டவருக்கு பயந்து நம்ம இன்னைக்கு விசுவாசத்தில் இந்த காரியங்களை நம்ம செயல்படுத்துவோம் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே ஒரு பெரிய பலனை நம்மளோட சபைக்கு அது கொண்டு வரும். In my conclusion, முடிவில், my dear people of God, let us recall the lesson that Apostle Paul had delivered in this scripture. இன்றைக்கு இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலன் பவுல் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். Relationship to other believers is important. ஒருவருக்கொருவர் இருக்கிற அந்த உறவு முக்கியமானதாக இருக்கிறது அன்பானவர்களே. The gift that we have come by because of God's grace. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதுனா அந்த ஆவிக்குரிய வரங்கள் தேவனுடைய கிருபையால் வந்திருக்கிறது. And we must live and serve God in faith. அதை வைத்து இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம ஜீவித்து விசுவாசத்துடன் அவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. A humble attitude and a willingness to minister are the marks of a Christian who truly minister to the body of Christ. இன்னைக்கு யாரெல்லாம் மிக தாழ்மையுடனும் நான் போறேன் நான் செய்கிறேன் என்ற அந்த மனசுல அவங்க இருக்கிறார்களோ அவங்கள்தான் கிறிஸ்துவுடைய சரீரங்கள் கட்டப்படவும் பலப்படுத்தப்படவும் அதுக்கு ஏற்ற ஊழியக்காரராக இருக்கிறார்கள் அன்பானவர்களே. I pray and hope that all of us will have this humble attitude and willingness to build the body of Christ. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களும் நான் போகிறேன் நான் செய்கிறேன் நான் இறங்கி முதலாவதாக போகிறேன் நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தாழ்மையோடு இதை நாம் செய்வோம் என்ற இந்த காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விதமாக நான் ஜெபித்து விசுவாசிக்கிறேன் அன்பானவர்களே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the good Lord bless all of you. Come, let us pray. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போலவும் அப்பா கிறிஸ்துவுடைய சரீரங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அவைங்களும் முக்கியம் ஆண்டவரே. Every members of the body of Christ is important, Lord. I should not neglect others. We belong to each other. We can minister to each other and we need each other. ஒருவருக்கொருவர் நாங்கள் ஊழியம் செய்து ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆண்டவரே சார்ந்திருக்கவும் பலப்படுத்தவும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களில் அதிகமாக நாங்கள் இந்த காலத்தில் கட்டப்பட கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We thank you, Lord. We humble ourselves before you. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் காணிக்கை பாடல் போவதற்கு முன்பதாக ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் ஒரு சரீரமாக ஆண்டு நம்மை அழைத்து ஒரே சரீரமாக வேலை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட போதகருக்கு நன்றி. பாருங்கள், நாம் அனைவரும் எழுதி நின்று காணிக்கை பாடலாக எழுப்புதற்கு 292வது பாடலை நாம் சேர்ந்து படிப்போம். Stand together for the offertory song, Revival 292. வருவாய் தருணம் இது. இந்த பாடலை படிக்கிற நேரத்திலே காணிக்கை தசமபாகத்தை நாம் சேகரிப்போம். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வானாளி எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு
கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்ணீரும் ஊற்றார் உறவினரும் குடுவிட்டு உண்டாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை வருவார் கருணமிகுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை வருவார் கருணமிகுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாஹ் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாஹ் ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழியவரே வருவார் கருணமிகுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவார் கருணமிகுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே உலகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள் ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கை தசமபாகத்திற்காக நன்றி. காணிக்கை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த காணிக்கைகளை நம்முடைய ஊழியங்களுக்கு நாங்கள் உண்மையாய் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தெய்வ பிரசனம், தெய்வ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் நற்கருணைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் நற்கருணையுடைய எலிமெண்டை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்களானால் தயவுசெய்து நீங்கள் ஒன்று சேர்ந்து எங்களோடு கூட இந்த ஐக்கியத்திலே பங்கு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, மாறி மாறி வாசித்தல், ரெஸ்பான்சிவ் ரீடிங். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் வைத்துக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வதே தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையா இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி யாவரும் சேர்ந்து, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சர்வவல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவர் தந்துள்ளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பி வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை அருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து
உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் ராபோஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, கீழே இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். Let's join together in the prayer of confession. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் இதோடைய அளவற்ற இறக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேய்சின் கீழ் விழும் துணிக்கு ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்க தவறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆன தருமினால் காருண்ய கர்த்தாவே, இந்த அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவித்தனை நிரப்பப்படவும் அவருடைய சாயலை நாங்கள் வளருவோம். அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாக இருப்பதற்கும் ஏற்ற விதமாக இந்த பரிசுத்த நற்களை பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி சமாதானத்தை தாரும். ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்கள் வாங்கி புசியுங்கள். வாருங்கள், உங்களுடைய குடும்பத்தோடு கூட நீங்கள் இந்த திராட்சரத்தை வாங்கி பானம் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக அப்பா உம்முடைய பந்திக்கு எங்களை அழைத்து கர்த்தர் மறுபடியுமாக எங்களை பலப்படுத்திருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்திற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நடக்கும்படிக்கு ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவி செய்யவும் பலப்படுத்தவும் ஆதரிக்கவும் ஆண்டவரே இப்படி வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள் ராஜா. எங்களோட வீடுகளிலே ஆண்டவரே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். பங்கெடுத்த ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தர் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்போம். There are a few announcements for us today. நாம் சற்று கவனமாக இந்த அறிவிப்புகளை நாம் இந்த காலை வேளையில் நாம் கேட்போமாக. முதலாவதாக மலேசியாவிற்காக நாம் ஜெபிப்போம். Let us pray for Malaysia. இந்த ஜெபமானது நம்முடைய முழு மெதடிஸ்ட் திருச்சபை நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அது இன்றைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடைபெறும். நீங்கள் தயவுசெய்து ஜெபத்திலே யூடியூப் மூலமாக நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இரண்டாவதாக நம்முடைய வேத ஆராய்ச்சி சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் சகரிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து இது வருகிற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு ஜூம் மொழியாக நடைபெறும். தயவுசெய்து இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மூன்றாவதாக ஒவ்வொரு வியாழக்கிழமை நம்முடைய சபையுடைய ஜெபம் நடைபெறும். இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இது நமக்கு இருமொழி ஜெப நேரமாக காணப்படும். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் திஸ் ப்ரேயர் செஷன். இட் வில் பி அ bilingual from 8 to 9:30 PM. இது ஒவ்வொரு வியாழக்கிழமை 8லிருந்து 9:30 மணி வரைக்கும் நடைபெறும். மூன்றாவதாக அதே வியாழக்கிழமை நம்முடைய தியேசி ஒவ்வொரு மாத ஜெப ஒன்று கூடுகை நடைபெறும். இது ஜூம் மொழியாக வருகிற 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் வருகிற வியாழக்கிழமை நடைபெறும். இந்த ஜெபத்திலும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு பிரியமானவர்களே. நோவிங் மை நேபர் பார்ட் 2, என்னுடைய அயலானை அறிந்து கொள்ளுதல் பகுதி 2. இது யார் பேச்சாளராக இருப்பார் என்றால் நம்முடைய பிஷப் டாக்டர் டெனிஸ் ராஜ் அவர்கள் பேச்சாளராக இருப்பார்கள். The speaker for this session will be our Bishop Dr. Dennis Raj,
அண்ட் இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது 2 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். யூ டூ 2 things when you come for this session. முதலாவதாக இந்த பகுதி, இந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய ஃப்ரெண்டை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம். அவருடைய கலாச்சாரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். அதே நேரத்தில் இதற்காக உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தயவு செய்து அந்த கேள்விகளை நீங்கள் என்ன செய்ய ஆயத்தப்படுத்தி நீங்கள் ஜூம் வழியாக அந்த என்ன செய்யணும் சேட் பகுதியில் நீங்கள் டைப் பண்ண வேண்டும். ஸோ உங்கள் ஜூமில் வரும் பொழுது உங்களுடைய பேரையும் அந்த டிவைஸில் போடும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகினாலே அநேகர் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்தில் இந்த ஒரு கருப்பொருள், இந்த ஒரு டைட்டில் ஒரு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அயலானை நேசி என்கிறது யார் அயலான்? நமக்கு அயலான் யாருன்னா நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறித்து அதிகமாக நாம் கற்றுக்கொள்வோம். நியூ ஸ்மால் குரூப், புதிய ஸ்மால் குரூப் இன்னொரு பகுதியிலே நாம் ஆரம்பிக்கவிருக்கிறோம். இது கிண்டரா பகுதியிலே ஆரம்பிக்கவிருக்கிறோம். மிஸ்டர் மோசஸ் சிங்கம் இதற்கு தலைவராக இருப்பார். ஆகினாலே நீங்கள் இந்த புதிய ஸ்மால் குரூப்புக்காக ஜெபம் செய்யுங்கள். இந்த பல வாரங்களிலே 3 ஸ்மால் குரூப் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். செராஸ் பகுதியிலே ஒரு ஸ்மால் குரூப் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு ஏரன் பொறுப்பாக இருக்கிறார். அண்ட் ஜலா காசிங் அண்ட் ஜலான் யூனிவர்சிட்டி பகுதியில் ஒரு ஸ்மால் குரூப் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு டாக்டர் பாக்கியா வந்து பொறுப்பாக இருக்கிறார். அண்ட் பிற்பாடு இந்த கிண்டாரா பகுதியிலே இன்னொரு ஸ்மால் குரூப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மோசஸ் பொறுப்பாக இருப்பார். இந்த பகுதியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சிறு குழுக்களை நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையுடைய அங்கத்துவ பட்டியல் புதுப்பித்தல், அதே நேரத்தில் இந்த மெம்பர்ஷிப் டைரக்டரி ஒரு விலாச புத்தகத்தை நாம் செய்யவிருக்கிறோம். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம சபை அலுவலக பணியாளர்கள் ஷீலா, சிசிலியா மற்றும் டேவிட் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க உங்களை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு புதுப்பித்ததற்கான உங்களுடைய தொடர்புகள், அப்புறம் உங்களுடைய விலாசங்கள், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அவர்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோனை உறுதிப்படுத்தி இந்த மெம்பர்ஷிப் டைரக்டரியை வந்து நாம் மறுபடியும் புதுப்பிப்பதற்கு ஒரு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினால உங்களுடைய ஒத்துழைப்பை தயவு செய்து நம்முடைய அலுவலகத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கொடுக்கும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, அநேகர் தேவையுள்ளவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தேவையை சந்திப்பதற்கு நீங்கள் இருதயத்தில் ஏவப்படுவீர்களானால் நீங்கள் நேரடியாக அந்த மக்களை சந்தித்து எந்த வகையிலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். கடவுள் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கு நாம் எழுந்து நிற்போம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் த க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் ஃபார் த பெனடிக்ஷன். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு கூட இருந்தரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Father God, we want to thank you for being with us throughout this service, O Lord. உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் இருந்ததற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, your presence has been with us from the start to the end and we want to say thank you to you, O Lord. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீடுகளிலே ஆராதனை முடிந்த பிற்பாடு எங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது கூட உம்முடைய வார்த்தை சொன்னது போல நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறதுனாலே ஒருவரை நேசிக்கவும் அன்பு கூறவும் ஒரு பாரத்தை சுமக்கவும் ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். Lord, as we heard the message today, as a one body, help us to work together as one body, O Lord, to help each other, to love one another, Lord. ஒருவரை நேசிக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே வியாதி உள்ள ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை சுகமாக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, we want to remember those who are sick. Lord, we pray that you will heal them, O Lord. You are Jehovah Rapha, our healer. Heal them. Lord, we want to see miracle of Father. அற்புதங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அம்மா கமலாக்கா நாங்கள் செபிக்கிறோம். அந்த அம்மாவை சுகமாக்குங்க ஆண்டவர். அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். புதக ஜானத்தனை நினைவு கூறுகிறோம். அவரை தொட்டு சுகமாக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மழை முடியாதது ஒன்றுமில்லை. அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு கூட தேவ செய்தி கேட்டது போல ஒன்றாக இணைந்து ஒரே சரீரமாக நாம் செயல்படுவோம். ஷலோம்.